ஆவணங்கள் பத்திரம் போட்டு நிலத்தை அபகரித்தல். அதே போல சில அறியாமல் இருக்கக்கூடிய ஏழைகள் இருப்பாங்க, அறியாமல் இருக்கக்கூடிய இடம் சொத்து நிலங்களெல்லாம் வச்சிருப்பாங்க. அப்போ அவங்ககிட்ட இந்த பெரிய பண முதலைகள் என்ன பண்றாங்க, நிலத்தை அபகரிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, வெகுளியா இருந்துருந்தாங்க. அப்போ இவங்க போலி ஆவணங்கள் போட்டு அவங்களுக்குள்ள நிலத்தை எடுத்து அபகரிப்பு. அடுத்து சொத்து குவிப்பு. இன்னைக்கு பாருங்க, எவ்வளவோ தலைவர்கள், எவ்வளவோ பெரிய பெரிய நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம், நிறைய சொத்து குவிப்பு வச்சிருக்கிறாங்க. சோதனை, இடத்துக்கு மேலே அவ்வளோ ஒரு சோதனை. அதே போல் பாகப்பிரிவினை. வீட்டில் அப்பா உயில் எழுதி வச்சிருப்பாரு, என்ன அண்ணனுக்கு எவ்வளவு, தம்பிக்கு எவ்வளவு, அக்காவுக்கு எவ்வளவு, தங்கச்சிக்கு எவ்வளவு. ஆனால் அதில் நடக்கிற சண்டையை பாருங்க. இன்னைக்கு எனக்கு இதுதான் சொல்கிறேன், எனக்கு 1.5 அடி 2 அடி முடுக்கு, 3 அடி 4 அடி முடுக்கு, என்ன ஒரு சின்ன சந்து, அதை கூட நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு அது வேணும், இடம் வேணும். உன் கூட பிறந்த அண்ணன் தானே, அதெல்லாம் கிடையாது. கூட பிறந்த தம்பி தானே, நோ, அக்கா தங்கச்சி பாசம் எல்லாம் மீன். இத்தனை ஆண்டுகளாக அக்கா தங்கை அண்ணன் தம்பி எவ்வளவு அருமையாக ஒற்றுமையாக இருந்தது. இந்த ஒரு ஆசையினால், இந்த சொத்து இடம் வேணுங்கிற ஆசையினால் இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறது. எத்தனையோ அண்ணன் தம்பிகள் இன்னும் பிரிந்து இருக்கிறார்கள். எத்தனையோ அக்கா தங்கச்சிக்குள்ள பிசாசுத்தனமான ஒரு தன்மை. இடம் வேணும், 1 அடி நிலத்தை கூட நான் விட்டு விட மாட்டேன், எனக்கு சொத்து வேணும், எனக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு. அப்போ இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணணும். வயசானவங்க நம்ம போகிறதுக்கு முன்னகுட்டி நல்ல தெளிவாக பேரை போட்டு, என்ன வீட்டில் எத்தனை பேர் பிள்ளைகள் இருக்கோ அவ்வளோ பேர் பேரை போட்டு உங்களுக்கு இத்தனை அடிங்கிறத தெளிவாக ஆவணங்களோடு பத்திரமோடு கரெக்டாக போட்டு பட்டா கொடுத்துட்டு குழப்பம் வரக்கூடாது. அந்த காலத்தில் நம்ம வாய்ச்சொல்ல இது பண்ணோம். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. கூட பிறந்த தங்க அண்ணா தங்கச்சி பிள்ளைகள் கூட நம்மளை பின்னாடி சொத்துக்காக கொலை பண்ணிடும். அப்படி தானே? அம்மா அப்பாவை சொத்துக்காக எத்தனை பிள்ளைகள் கொலை பண்ணியிருக்கு. இன்னைக்கு சமூகத்தில் நடக்கிறது பாருங்க, எவ்வளோ மோசமான ஒரு சமூகம். அன்புக்குரியவர்கள், நாமெல்லாம் கிறிஸ்தவங்களாக இருக்கிறோமா? ஆண்டோடைய வார்த்தை இவ்வளோ போதித்தோம், இவ்வளோ கேட்டும் இன்னும் கிறிஸ்தவ கூட இந்த நில மோசடியில், இந்த 1.5 அடி நிலத்துக்காக அவ்வளோ நாள் இருந்த அண்ணன் தம்பி பாசத்தை விட்டுட்டு போயிருந்தமே. சிந்திக்க வேண்டியது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். ஆண்டவர் இயேசு தான் எனக்கு ஒப்பற்ற செல்வம். எனக்கு எதுவுமே வேண்டாம். யாராவது தூக்கி போட முடியுமா? 1.5 அடி நிலத்துக்காக எத்தனை பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு ஒப்பற்ற செல்வம். எனக்கு இந்த இடம் வேண்டாம், இந்த செல்வம் வேண்டாம், பொன் வேண்டாம், சொத்துல எனக்கு பங்கே வேண்டாம். யாராவது சொல்ல முடியுமா? இல்லைன்னா பிரச்சனை வந்துச்சுன்னா சரி வச்சுக்கப்பா, அக்கா தங்கச்சி வச்சுக்க சொல்ல முடியுமா?